வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். அது சிங்கப்பூரை பற்றி எதுவும் இல்லை. என்ன ஆகாசம் எப்போதும் சிங்கப்பூரை பற்றி போடுறேன், இன்றைக்கி என்ன சிங்கப்பூரை பற்றி இல்லையே அப்படிங்க நீங்கள் எல்லாமே கேட்கலாம். நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புதுக்கோட்டை மாவட்டம் மாத்தூரில் இருக்கும் வள்ளலால் ஆதரவற்ற இல்லத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லாஸ்ட் வரையும் பாருங்கள். லாஸ்ட்டில் தான் முக்கியமான தகவல்லாம் போட்டிருக்கு நண்பர்களே. வாங்க. அர்ப்பணிச்சு தன்னவரை வேண்டிக் கொள்ளுமாக. சிங்கப்பூர் இருக்கும் சில நண்பர்களாக சேர்ந்து இந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நண்பர்களே. அந்த உதவி வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பண்ணுறோம். அந்த உதவி வந்து அந்த குழந்தைகளுக்கு பத்தலை. நீங்களே ஏதாவது உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஊரில் இருக்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவு அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் நண்பர்களே. நண்பர்களே, எதுக்காக நான் கடவுள் இல்லைன்னு இந்த டைட்டிலில் நான் வச்சேன்னா, நம்ம வந்து கடவுள் வந்து நம்மள்கிட்ட எதுவும் கேட்கறது இல்லை. அதனால் நம்ம வந்து இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளுக்கு வந்து நல்லது செய்வார். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து நான் லைக்காண்டி போடல. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவு நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நிறையா அந்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்சது வந்து ஏதோ ஒன்று யாராவது செஞ்சு அந்த பிள்ளைகளை சந்தோஷமாக இருப்பாங்க. முடிஞ்சளவு என் வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் சீக்கிரம் உங்களுக்கு வந்து சேரும் நண்பர்களே. மறக்காமல் முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, மறந்துடாதீங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 10 பேர் ஷேர் பண்ணால் ஒரு ஆளாச்சும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு யாராச்சும் செய்வாங்க. முடிஞ்சளவு எல்லாருக்கும் உதவி பண்ணுங்க நண்பர்களே. இந்த ஆதரவற்ற குழந்தைங்க, முதியோர் உள்ளதுலாம் முடிஞ்சளவு உங்களால் முடிஞ்சளவு உதவி பண்ணுங்க நண்பர்களே. என்னால் முடிஞ்சளவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களால் முடிஞ்ச சக்தி எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பண்ணுங்க நண்பர்கள். ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும், அதுக்கு போய் ஒரு 10 பேருக்கு பிஸ்கெட் வாங்கலாம் நண்பர்களே. மறந்துடாதீங்க நண்பர்கள், முடிஞ்சளவு உதவி